ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் டு ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 17 அண்ட் 18 இந்த 2 நாட்கள்லையுமே நம்ம சங்கர் சார் நோட்டீஸ் போர்டில் எவ்வளவு இம்பார்ட்டண்டான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம கேட்க மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு லாஸ் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான வீடியோவை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் 17 கொடுத்த ஆடியோடைய எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, இப்போது டுடே டாஸ்கில் என்ன இருக்குதோ அதையே செய்யுங்க. மாறாக அது குறித்த கேள்விகளை நீங்கள் எந்த குரூப்லேயும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே டெமோ வீடியோ ஷோ ஆகுது. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி பேமெண்ட் கிரெடிட் செஞ்சதில் அட்மிட் டீம் சைடில் தவறு நடைபெற்றிருக்கு. பேசிக்கில் உள்ளவங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் அண்ட் அட் த சேம் டைம் ப்ரீமியமில் உள்ளவங்களுக்கு பேசிக் அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 75 நபர்களுக்கு மேலே பேசிக்கில் உள்ளவங்களுக்கு ப்ரீமியம் அமௌண்ட் கிரெடிட் ஆகிருக்கு. அவங்களுக்கு வேலட் அமௌண்ட்டில் இருந்து அதை டெபிட் செஞ்சு மீதம் இருக்கிற பணம் தான் அவங்கள சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் யாருக்காவது வேலெட்டில் பணம் இல்லை அப்படின்னா யாராவது என்ன திருப்பியாக தரப்போகிறாங்க, அது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீமியமில் இருக்கிறவங்களுக்கு பேசிக் அமௌண்ட் கிரெடிட் ஆகி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு மீதி இருக்கிற பணம் ஒர்க்கிங் அமௌண்ட்டோட சேர்ந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 13 வரை ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்களில் யாருக்காவது அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரலை அப்படின்னாலும் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்துருச்சு, நான் அதை சைன் செஞ்சு அனுப்பிட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் ஒர்க்கிங் அமௌண்ட் வரலை அப்படிங்கிறவங்களும் உடனே என்ன பண்ணுங்க அப்படின்னா அதற்கான சொல்யூஷனை சார் அடுத்து கொடுத்த ஆடியோவில் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு அங்கே போய் பார்க்கலாம். அது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நடைபெற்று கொண்டே தான் இருக்குது. இன்னைக்கு அதாவது செப்டம்பர் 17 வித்ட்ராவல் அமௌண்ட் கிரெடிட் ஆக போகுது. அப்படி இல்லை அப்படின்னா நேற்று அதை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒன்ஸ் வித்ட்ரா அமௌண்ட் கிரெடிட் ஆகுது அப்படின்னா அது கண்டிப்பாக சார் நோட்டீஸ் போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. யாராவது டீமை மாற்றணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா மாற்றிக்கிறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு லாகின் பேஜில் ஓப்பனாக இருக்குது. சேல்ஸ் ப்ரொமோஷன் அண்ட் மைக்ரோடாஸ்க் ஒர்க் இதில் ஏதாவது உங்களுக்கு சேஞ்சஸ் வேணும் அப்படின்னாலும் அதை நீங்கள் மாற்றிக்கலாம். அதற்கான சான்ஸ் நேற்று ஓப்பன் ஆகியிருக்கு. கூப்பன் கோட் பர்ச்சேஸ் செய்கிறதுக்கான முன்பணம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது குறித்து இன்னும் 2 நாளில் அறிவிப்புகள் வரும் அப்படின்னு சார் செப்டம்பர் 17 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா யாராவது டீமை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அதற்கான எண்ணிக்கை இவ்வளவு தான் அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் சார் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் நம்மளுக்கு சொல்லுவாங்க. லாகின் பேஜில் கூட மாற்றங்கள் பல வருது. அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நீங்கள் இதில் சர்வே பண்ண முடியும். கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கமாண்டர்கிட்ட ஏதாவது நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்படின்னா 24 மணி நேரம் வெயிட் பண்ணுங்கள். பதில் 24 மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் மட்டும் அடுத்த கமாண்டரை நீங்கள் போய் அணுகுங்க. அடிக்கடி சும்மா எல்லா கமாண்டர்கள்கிட்டையும் நீங்கள் ஒரே கேள்விகளையோ ஒரே மெசேஜையோ அனுப்பாதீங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுக்கும்போதும் எனேபிள் ஆகும். வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது எந்த பேங்க் டீட்டெயில்ஸ் இருக்குதோ அதுக்கு தான் அமௌண்ட் கிரெடிட் ஆகும். பேங்க் டீட்டெயில்ஸில் தவறு இருந்தால் பணம் வராது. இனி வித்ட்ராவை கேன்சல் செய்கிற வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்காது. ஆல்ரெடி நீங்கள் வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் செப்டம்பர் 17 சார் கொடுத்த ஆடியோவுடைய ஒரு ஃபுல் டீட்டெயிலான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து செப்டம்பர் 18 சார் கொடுத்த ஆடியோடைய எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி பார்ப்போம். சார் மொத்தமாக செப்டம்பர் 18 அதாவது நேற்று ஒரு 4 ஆடியோவை ஷார்ட் டியூரேஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக சார் நேற்று ஆடியோ வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் ஆடியோ நேற்று கொடுத்த ஃபர்ஸ்ட் ஆடியோவில் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிற
எல்லாருமே பேங்க் டீட்டெயில்ஸை போய் சரி பாருங்க. ஏன் அப்படின்னா பேங்க்கில் வந்து நிறைய அக்கௌண்ட்டை வந்து ரிஜெக்ட் செஞ்சுருக்காங்க. ஏன்னா அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் வந்து சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனால் நிறைய பேர் அக்கௌண்ட் நேமை வந்து தப்பாக வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து பதிஞ்சிருக்கீங்க. ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். யாருக்காவது பேங்க் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாலோ, இல்லை நான் பேங்க் அக்கௌண்ட் நேமை வந்து நான் வந்து மாற்றி போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து இஷ்யூ உங்களுக்கு இருந்தாலோ, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உடனடியாக போய் பேங்க் டீட்டெயில்ஸை கரெக்டான முறையில் அப்டேட் பண்ணுங்கள். பேங்க் புக்கில் பேர் எப்படி இருக்கோ அதை அப்படியே பதிவிடுங்க. இன்கேஸ் பேன் கார்டில் வந்து இப்போ என்னுடைய நேமே எடுத்துக்கோங்க. இப்போ நூர் சஃப்ரீன் எம்னு இருக்குது என்னுடைய பேன் கார்டில்னு வைங்களேன். இப்போ என்னுடைய பேங்க் புக்கில் எம் நூர் சஃப்ரீன் இருக்குது. மேபி சஃப்ரீன் ஸ்பெல்லிங்கில் SAFRIN இருக்குது என்னுடைய பேங்க் புக்கில். இதே என்னுடைய பேன் கார்டில் SAFREEN இருக்குன்னு வைங்களேன். எது எப்படி இருக்கோ அப்படியே இப்போ பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த பேன் கார்டில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதை அப்படியே வந்து அங்கே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இதில் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும், எனக்கு பேன் கார்டு நேமும் ஒரே மாதிரி இருக்கணும், பேங்க் ஹோல்டர் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினச்சி அதில் தப்பு செஞ்சிடாதீங்க. எப்படி இருக்குதோ அதை அப்படியே வந்து அதில் வந்து நீங்கள் வந்து பதிஞ்சிருங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இந்த வாய்ப்பு 24 மணி நேரம் மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நேற்றே சார் வந்து ஆடியோ கொடுத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி மட்டும்தான், நேற்று கொடுத்த அந்த ஆடியோ டைமும் இன்னைக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அந்த டைமுக்குள்ளே 24 மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கான வாய்ப்புக்கான அந்த கதவு திறக்கப்பட்டிருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. யாராவது மாற்றணும்னா கரெக்டாக மாற்றிக்கோங்க. போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதில் கரெக்டாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். கரெக்டாக இல்லாதவங்க போய் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் செய்கிற ஆப்ஷன் வந்து எனேபிள் செய்யப்பட்டிருக்கு. அதாவது நேற்று வந்து எனேபிள் செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து சீக்கிரமாக பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணுங்க. நேம் மிஸ்மேட்ச் மட்டுமே ஒவ்வொரு பேட்ச்லயும் கிட்டத்தட்ட 500 நபர்கள் மேல வருது. அதனால 24 மணி நேரத்துக்குள்ள, அதாவது நேத்துல இருந்து இன்னைக்கு அந்த டைமிங்குள்ள நீங்க சீக்கிரமா இன்னைக்கு ஈவினிங்குள்ள சீக்கிரமா அதை சேஞ்ச் பண்ணிருங்க. அப்பந்தான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வித்ட்ரா அமௌண்ட் வந்து சேரும். தமிழ்ல நிறைய பேர் வந்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் செஞ்சிருக்கீங்க. அது கண்டிப்பா ஒரு தவறான ஒரு ஆப்ஷன். ஏன் அப்படின்னா இங்கிலீஷ்ல வந்து நீங்க கொடுத்தாதான். ஏன்னா வந்து கனரா பேங்க் பாஸ்புக்ல உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல தானே இருக்கும். இப்போ எந்த நீங்கள் பேங்க் புக் எடுத்தாலுமே இங்கிலீஷில் தானே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அப்போ பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணும்போது அதை இங்கிலீஷ்லேயே அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது தமிழில் அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே போய் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் ஆப்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு அப்படின்னா எல்லா பேட்சுக்கும் அமௌண்ட் கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து தெரிய வரும். ஸோ அது வரைக்கும் தெரிய வராது. அப்போ எல்லா பேட்சுக்கும் அமௌண்ட் போகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ உங்களுக்கு அமௌண்ட் வரவும் லேட் ஆகும். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி மிஸ்டேக் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து போய் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிடுங்க. சரியான முறையில் அப்டேட் பண்ணுங்கள். வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் அப்ரூவ்டு வந்து என்னைக்கு வித்ட்ராவல் ரெக்வஸ்ட் வந்து அப்ரூவ்டு, அதாவது உங்களுடைய அந்த லாகின் பேஜில் வந்து வித்ட்ரா ரெக்வஸ்ட் நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதில் அப்ரூவ்டு அப்படிங்கிறது வந்து காட்டுற வரைக்கும் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. ஸோ யாராவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே போய் பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க. ப்ரொஃபைல் நேம் அண்ட் பேங்க் நேம் இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியமே கிடையாது. ஆனால் கொடுக்குற பேங்க் டீட்டெயில்ஸில் இருக்கிற பேங்க் ஹோல்டர் நேம் வந்து சரியாக இருக்கணும். இது குறித்து எல்லாருக்குமே வந்து நீங்கள் வந்து இதை வந்து சொல்லுங்கள். யாராவது இன்கேஸ் நம்மளுடைய குரூப்பில் இல்லைனாலும் உங்களுடைய டவுன்லைனர்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து இது குறித்து தெரிவித்தாலே இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பேன் கார்டு நேமும் பேங்க் ஹோல்டர் நேம்லேயும் சம் சேஞ்சஸ் இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனால் ஒரே பேர் இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு தப்பு கிடையாது. ஆனால் வந்து பேர் ஒரே மாதிரி இருக்கணும். பேங்க் ஹோல்டர் நேமை வந்து சரியாக வந்து அதில் மென்ஷன் பண்ணுங்கள். IFSC கோடை சரியாக வந்து அதில் மென்ஷன் பண்ணுங்கள். இனி இது குறித்த எந்த ஒரு குரூப்லேயும் நீங்கள் கொஸ்டின் கேட்காதீங்க. ஏன்னா தெளிவாக சார் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் வராது. தென் செகண்ட் ஆடியோவில் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் இதை தேர்ந்தெடுத்தவங்க ஏதாவது உங்களுக்கு மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்றிக்கலாம். டீமையும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதாவது சேல்ஸ் டீம், ப்ரொமோஷன் டீம் அண்ட்
ரீஃபண்ட் டீம் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் டீம் உள்ளவங்க ப்ரமோஷன் டீமுக்கு மாறலாம், ப்ரமோஷன் டீம் உள்ளவங்க சேல்ஸ் டீம் மாறலாம். உங்களுக்கு மாறணும்னு ஆசை இருந்தால் மாறலாம். ஸோ அதையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து திறந்துருக்கு. இப்போ ஜூலை 13 வரை ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தவங்கள யாருக்காவது அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரலைனாலோ, அக்ரிமெண்ட் ஃபார்ம் சைன் செஞ்சு நான் அனுப்பிட்டேன் ஆனால் எனக்கு ஒர்க்கிங் அமௌண்ட் வரல அப்படின்னாலோ, சார் நேற்று சொல்லியிருந்தது, அதாவது செப்டம்பர் 17 என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதுக்கான சொல்யூஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. நேற்று கொடுத்த ஆடியோவில் அதுக்கான சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட இந்த பிரச்சனை இருக்கிற நபர்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கமாண்டர்கள் கிட்ட வந்து இதை வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். 24 மணி நேரம் நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஒருத்தர்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள். எல்லாருக்குமே திருப்பி இதே மெசேஜ் அனுப்பி தொந்தரவு செய்யாதீங்க. அப்படி நீங்கள் இப்படி எல்லாருக்குமே நீங்கள் தொந்தரவு செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த மெசேஜ் எல்லாத்தையும் அவங்க பிளாக் பண்ணிடுவாங்க. எந்தவித ரெஸ்பான்ஸுமே உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும். ஸோ ஒரு கமாண்டுக்கு பண்ணிங்கன்னா பொறுத்துருங்க, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. கமாண்டர்களுக்கு அந்த அனுப்புகிற மெசேஜோட ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரலை அப்படின்னா நேம், ஸ்டாஃப் ஐடி, தென் அக்ரிமெண்ட் ஃபார்ம் நாட் ரிசீவ்ட் அப்படின்னு வந்து நீங்கள் போட்டு நீங்கள் அது என்னது மெயில் ப்ரூஃபோடு வந்து உங்களுக்கு வந்து மெயில் ப்ரூஃபை வந்து இதில் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணும். அதாவது உங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட் ஃபார்மே வரலை, ஏன்னா வந்து நீங்கள் வந்து அனுப்பியிருப்பீங்க இல்லையா, அந்த ஜூலை 13 வரை நீங்கள் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் அனுப்பியிருப்பீங்கல்ல, அந்த ரெக்வஸ்ட் அனுப்புன அந்த மெயிலை வந்து இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்பணும். ஏதாவது அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும், நான் வந்து ஜூலை 13க்குள்ளே வந்து என்னுடைய அந்த ரீஃபண்ட் ரெக்வஸ்ட்டை நான் மெயில் அனுப்பிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்கள் அனுப்பணும். மெயிலில் இருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் அட்டாச் பண்ணி அனுப்பணும். இன்கேஸ் அக்ரிமெண்ட் ஃபார்ம் நான் அனுப்பிட்டேன், ஆனால் சைன் பண்ணி அனுப்பிட்டேன், ஆனால் எனக்கு வந்து பணம் வரல அப்படிங்கிற பர்சன்ஸ் உங்களுடைய நேம், ஸ்டாஃப் ஐடி அண்ட் நீங்கள் அக்ரிமெண்ட் ஃபார்மை சைன் பண்ணி மெயில் அனுப்பியிருப்பீங்க இல்லையா, அந்த மெயிலில் வந்து நீங்கள் சைன் பண்ணி அனுப்புன அந்த ப்ரூஃபை வந்து நீங்கள் அந்த மெயிலில் இருந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பணும். இப்படி மெசேஜ் செஞ்சுட்டு நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க. இது குறித்து உங்களுக்கு மெயில் மூலம்தான் வந்து ரிப்ளை வரும். கமாண்டர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு ரிப்ளை வராது. எல்லாமே மெயில் மூலம்தான் உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வரும். யாராவது எஸ்பிஓடைய எந்த குரூப்லேயுமே இல்லை அப்படின்னா அவங்களையும் இந்த தகவல் போய் சேர்றதுக்கு ப்ளீஸ் எல்லாருமே வந்து அவங்களுக்கு இதை வந்து பப்ளிஷ் பண்ணுங்கள், எல்லாருக்கும் தெரிவிங்க. உங்களுக்கு எந்த வழியெலாம் இருக்கோ எல்லா வழியிலும் உங்களுக்கு தெரிவிங்க, ஏன்னா அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சார் சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்ன ஆடியோவில் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் ஒரே நபருடையதாக தான் இருக்கணும், ஆனால் பெயரில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கலாம். ரெண்டில் எப்படி இருக்குதோ அப்படியே வந்து அதில் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் ரெக்வஸ்ட் மெயில் மூலம் அனுப்பியவங்களுக்கு கிட்டத்தட்ட பேமெண்ட் கிரெடிட் செஞ்சு முடிக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு. அடுத்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜெக்ட் செஞ்சவங்களுக்கு ரீஃபண்ட் வந்து அடுத்த வாரம் முதல் போடப்படும் அப்படின்னு வந்து சார் வந்து சொல்லியிருக்காங்க. தென் ஃபோர்த் ஆடியோவில் சார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் மாற்றிடுங்க. தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் பற்றி எனக்கு தெரியும், கண்டென்ட் ரைட்டர் பற்றி தெரியும் அப்படிங்கிறவங்க மட்டும் அந்த ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷனை வந்து செலக்ட் செய்யுங்க. தவறாக தேர்வு செஞ்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி ரொம்பவுமே கஷ்டப்படுவீங்க. ஏன்னா ஏற்கனவே தவறு செஞ்சவங்க திருத்தி கொள்றதுக்கு தான் இந்த ஒரு வாய்ப்பு. இதுலேயும் நீங்கள் தவறு செஞ்சிடாதீங்க. நல்லா யோசித்து உங்களுடைய அந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் இதை உபயோகிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. லீவ் இட். ஒரு வேளை மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கர் நான் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் செலக்ட் செஞ்சு மாற்றிக்கலாம். யூடியூப் லிங்க்கு, பிளாக் லிங்க்கை மாற்றணும் அப்படிங்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றி சப்மிட் கொடுத்துக்கலாம். டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இவங்க மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கை வந்து நான் செலக்ட் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அங்கே காலி, அதாவது டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கோம், டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கோம் அண்ட் மேலே காலியான ஒரு சர்க்கிள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த காலியான சர்க்கிளை நீங்கள் வந்து ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கராக மாறிடலாம். ஸோ புதிதாக இதை வந்து நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வாய்ப்பை உபயோகித்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் சார் வந்து நேற்று கொடுத்த 4 ஆடியோவுடைய ஃபுல் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். மேலும் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து நோட்டீஸ் போர்டில் போய் சாருடைய ஆடியோவை சாருடைய வாய்ஸில் கேட்டால் மட்டும்தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். சார் வந்து ரொம்பவுமே அழகான தெளிவான முறையில் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு போய் பாருங்கள். மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவுமே கஷ்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் and support my YouTube channel. Thank you and thank you so much to all.